அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு திட்டங்கள் பற்றி பார்ப்போம். திட்டங்கள் சொல்லி டிஎன்பிஎஸ்சி பற்றி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ முடிஞ்ச குரூப் 4 ஒரு கொஸ்டின் கேட்டுருந்தாங்க கரண்ட் அஃபேர்ஸில் விடியல் பயண திட்டம் சொல்லி கொடுத்துட்டு என்ன டேட் அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ குரூப் 2க்கு வந்து கூற்று காரணம் கேட்பாங்க. இப்போ கூற்று வந்து ஒரு திட்டம் கொடுத்துட்டு அதுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. டேட் கொடுத்துட்டு வந்து காரணம் வந்து இந்த யூஸ் தான் இதுக்கு இந்த யூஸுக்கு இந்த ஸ்கீம் வந்து யூஸ் ஆகுதா ஸோ இந்த மாதிரி கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் 10 திட்டம் இருக்குது. 10 திட்டமே கேட்க 10 இடத்துல கண்டிப்பாக ஒரு திட்டம் கேட்க சான்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். திட்டங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து எந்த திட்டம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க மட்டும் தான் போட்டிருப்பேன். பட் இந்த வீடியோவில் எந்த திட்டம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த ஊரில் ஸ்டார்ட் பண்ணாங்க, எதுக்காண்டி ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த ஃபுல்லாக இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மொத்தம் 10 திட்டம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், செகண்ட் காலை உணவு திட்டம், விடியல் பயணம் திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், வேர்களை தேடி திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம். 10 திட்டம் இருக்குது. ஃபஸ்ட்டு திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்னா 1000 கொடுக்குறாங்க. மாதம் வந்து 1000 ரூபா. குடும்ப தலைவிக்கு வந்து மாதம் 1000 கொடுப்பாங்க. ஸோ அதான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 15 செப்டம்பர் 2023, ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 15 செப்டம்பர் 2023. அந்த 15 செப்டம்பர் வந்து அண்ணா பிறந்தநாள் தான் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எந்த ஊர்லனா காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்காண்டி அதாவது எந்த யூஸுக்காண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா பெண்கள் சுயமரியாதையோடு வாழ வேண்டும், அந்த ஸ்கீமுக்காண்டி வந்து அந்த யூஸுக்காண்டி இந்த கலைஞர் மகளிர் திட்டம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து காலை உணவு திட்டம் வந்து 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு, அதாவது 1லேருந்து 5 வரைக்கும் படிக்கிறாங்களா, அவங்க வந்து காலைல சாப்பிட்டு வர மாட்டாங்க, குழந்தைங்களாம் காலைல சாப்பிட்டு வர மாட்டாங்க. ஸோ அந்த நோக்கத்துக்காண்டி தான் இந்த காலை உணவு திட்டம் சொல்லி முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 15 செப்டம்பர் 2022. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே டேட் தான் 15 செப்டம்பர் 2022. அண்ணா பிறந்தநாள் சொல்லி ஆல்ரெடி தெரியும். இது எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா மதுரை சிம்மக்கல்ல வந்து ஆதிமூலம் தொடக்கப்பள்ளி ஒரு ஸ்கூல் இருக்குது. மதுரை சிம்மக்கல்ல ஆதிமூலம் தொடக்கப்பள்ளி அந்த ஸ்கூலில் தான் அந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு விடியல் பயணம் திட்டம். இந்த விடியல் பயணம் திட்டம் தான் அந்த கொஸ்டின் கேட்டுருந்தாங்க குரூப் 4ல். டேட் என்ன சொல்லி கேட்டுருந்தாங்க. இப்போ நீங்கள் குரூப் 2ல் வச்சுக்கோங்க. இதே கேட்பாங்க இந்த கொஸ்டின் இல்லைனா அதில் கீழே உள்ள கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 4 திட்டம் சொல்லி கொடுத்துட்டு இந்த டேட் கொடுத்துருவாங்க. இது வந்து எந்த யூஸுக்காண்டி காரணம் சொல்லி இந்த லைன் கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக இல்லை தப்பா அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்க ரொம்ப சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து விடியல் பயணம் திட்டம் டேட் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா மே 8, 2021. மே 8ஆம் தேதி 2021 சொல்லியிருக்காங்க. எந்த யூஸுக்காண்டினா சாதாரண பேருந்துகளில் மகளிருக்கு இலவச பயணம், அதாவது பிங்க் பஸ்ன்னு சொல்கிறாங்களே, இப்போ எல்லாரும் பார்த்துருப்பீங்க பிங்க் பஸ்ன்னு சொல்லி. பிங்க் பஸ் தான் அந்த ஸ்கீம் தான் அந்த விடியல் பயணம் திட்டம் சொல்லி சொல்கிறாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா மே 8, 2021. நெக்ஸ்ட்டு நான் முதல்வன் திட்டம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா மார்ச் 1, 2022. எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா கலைவாணர் அரங்கம், சென்னையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கலைவாணர் அரங்கம் அந்த பிளேஸில். எந்த யூஸுக்காண்டினா ஆண்டுக்கு 10 லட்சம் இளைஞர் மேம்பாடு, ஒரு வருஷத்துக்கு வந்து 10 லட்சம் இளைஞர் மேம்பாடு, அந்த யூஸுக்காண்டி தான் அந்த 4 திட்டம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு புதுமை பெண் திட்டம் வந்து 5 செப்டம்பர் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 5 செப்டம்பர் 2022. எந்த யூஸுக்காண்டினா உயர்கல்வியில் பெண்கள் சேர்க்கை அதிகரித்தல், அதாவது இப்போலாம் காலேஜில் நிறைய பேர் படிக்க மாட்டாங்க கேர்ள்ஸ்லாம். ஸோ அதுக்காண்டி தான் உயர்கல்வியில் பெண்கள் சேர்க்கை அதிகரித்தல், அந்த யூஸுக்காண்டி தான் அந்த புதுமை பெண் திட்டம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மக்களை தேடி மருத்துவம் நம்மளே போய், அதாவது டாக்டர்ஸ் போய் வீட்டுக்கு போய் மருத்துவம் கொடுக்குறாங்க, அதான் மக்களை தேடி மருத்துவம் சொல்கிறாங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதாவது கொரோனா வந்துச்சுல அந்த டைமில் இந்த மக்களை தேடி மருத்துவம் சொல்லி இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 5 ஆகஸ்ட் 2021 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஊர்லனா சாமனப்பள்ளி கிராமம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாமனப்பள்ளி கிராமம் சொல்லி ஊர் இருக்கா. அங்கே தான் இந்த மக்களை தேடி மருத்துவம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்த யூஸுக்காண்டினா மக்கள் இல்லங்களுக்கே சென்று தொற்றா நோய்க்கு சிகிச்சை வழங்குதல். தொற்றா நோய்னா பரவாத நோய், தொற்றுமுன்னா அதாவது தொற்று நோய்னா பரவுச்சுன்னா தொற்று நோய், தொற்றா நோய்னா பரவாது. ஸோ அதான் டிஃப்ரென்ஸ். தொற்று நோய்க்கு தொற்றா நோய்க்கும் மக்கள் இல்லங்களுக்கே சென்று தொற்றா நோய் சிகிச்சை அளித்தல். மக்கள் இல்லங்களுக்கே சென்று தொற்றா நோய்க்கு சிகிச்சை அளிக்கிறது தான் இந்த மக்களை தேடி மருத்துவம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 18 டிசம்பர் 2021. டிசம்பர் 18, 2021 செங்கல்பட்டு மாவட்டம். இந்த டேட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பார்த்துக்கோங்க. 18 டிசம்பர் 2021 செங்கல்பட்டு மாவட்டம் சொல்லியிருக்காங்க. எந்த யூஸுக்காண்டினா உடனடி சிகிச்சை மூலம் உயிர் காத்தல், அதாவது டக்குன்னு பணம் காத்துற மாதிரி டக்குன்னு சிகிச்சை மூலம் உயிர் காத்தல் தான் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் புதல்வன் திட்டம்.
எப்போனா 9 ஆகஸ்ட் 2024 ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் 9 ஆகஸ்ட் 2024 கோயம்புத்தூர் மாவட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா உயர்கல்வியில் ஆண்கள் சேர்க்கை அதிகரித்தல். புதுமைப்பு திட்டம்னா பெண்கள் சேர்க்கை அதிகரித்தல், அதுக்கு தான் அந்த புதுமைப்பு திட்டம். அதுவே ஆண்கள் சேர்க்கை அதிகரித்தல்னா தமிழ் புதுமை திட்டம் சொல்லி சொல்கிறாங்க. வேர்களை தேடி திட்டம். இந்த வேர்களை தேடி திட்டம் வந்து எப்போ சொல்லியிருக்காங்கன்னா மே 24, 2023 சிங்கப்பூரில், தமிழ்நாட்டு சார்பில் சிங்கப்பூரில் வேர்களை தேடி திட்டம் மட்டும் சிங்கப்பூரில் சொல்லியிருக்காங்க. எப்போனா மே 24, 2023. நெக்ஸ்ட் இல்லம் தேடி கல்வி திட்டம். இல்லம் தேடி கல்வி திட்டம்னா நம்ம டீச்சர்ஸ் போய் வீட்டுக்கு போய் சொல்லிக்கிறாங்க. அதான் இல்லம் தேடி கல்வி திட்டம் சொல்கிறாங்க. இதுவும் கொரோனா டைமில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 27 அக்டோபர் 27, 2021 சொல்லியிருக்காங்க. எங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில், முதலியார்குப்பம்ன்ற விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா கொரோனா மூலம் ஏற்பட்ட பள்ளி மாணவர்கள் கற்ற இடைவெளி கருதல். இப்போ கொரோனா மூலமாக நிறைய பேர் வந்து ஸ்கூலுக்கு போகலை. ஸோ அதுக்கு ஸ்கூல் போக முடியலை. ஸோ அந்த டைமில் தான் இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.